ராஜா ராஜா டாக்டர் ஜானகி அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க. எதுக்கு? ஜாகிரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ராஜா ஈவினிங்ல இருந்து ஜாகிருக்கு பல்ஸ் குறையுது, பிபி ரொம்ப லோவா இருக்கு. உங்களை பார்க்கணும்னு துடிக்கிறாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? வேற என்ன பண்றது? உங்களால செய்ய முடிஞ்சதை செய்யுங்க. என்னால ராஜா ப்ளீஸ் வாங்க. பாருங்க ராஜா, போங்க போய் பேசுங்க. டேய் சாகீர் ராஜா நாகனா எப்படி பாத் எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல ராஜா. அது வியாதி அப்படின்னு நான் என்ன பண்ண? நீதான் என்ன காப்பாத்தணும். நான் என்ன பண்ண முடியும்? அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன், நீதான் கடவுள்னு சொல்லியிருக்கேன். அப்படியா சொல்ற? நீ அந்த கேரம் போர்டு தாத்தாவை நீ தானே காப்பாத்தின. இல்ல அவருக்கு வேற வியாதி ஒண்ணு இல்லையா? போகாத. இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் வேணாம். வலி தாங்கல ராஜா, என்ன விட்டு போகாத. அம்மா நாளைக்கு வருவாங்க. அம்மா நாளைக்கு உயிரோட. நீ ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி கட்டிப்படி வைத்தியம் சரியாயிடும். நாளைக்கு உங்க அம்மா வருவாங்க, வந்ததை நான் காட்டுவேன். இந்த பார் உங்க மகன் இருக்கிறான்னு. அவங்க மண்ணே மகனே அப்படின்னு கட்டி பிடிச்சிப்பாங்க. மகனே உனக்கு 100 ஆயிசுரா மகனே 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 ஏமாத்துட்டாங்க அவன், என்ன செத்துட்டாங்க அவன். நானும் ஏமாத்திட்டான் அவனை. எனக்கு கடவுள் நம்பிக்கை செத்து போயிட்டான். அது இல்ல நீ எப்படி சொல்றது அவனுக்கு? ஐயோ அவங்க அம்மா வருவாங்களே நாளைக்கு. ப்ளீஸ் அவன் நானே சொல்றது அவங்களுக்கு ப்ளீஸ் பண காசு நான் வசூல் பண்ணி கொடுத்துடலாம். நான் வசூல் ராஜா, இது எப்படி வசூல்? இது எப்படி வசூல் பண்ணி கொடுத்து அவங்க அம்மாக்கு நான் என்ன சொல்லுவேன்? நான் கடவுள் இல்ல, நீங்க டாக்டர் இல்ல, அது எப்படி சொல்றது அவங்களுக்கு? 5 வருஷம் என்ன வச்சுக்க போங்கடா. Okay, let's start. Sir. Shoot your questions. Mr. Rajaraman, what are the symptoms of diabetic mellitus? The symptoms are polyhydra, unusual thirst, polyuria, frequent urination, and unusual loss of weight. Silence. Next. மிஸ்டர் ராஜா. No. அடுத்த கேள்வி நான் கேட்க போறேன். இன்ஃபேக்ட் இனி எல்லா கேள்வியும் நானே கேட்கிறேன். Well, Mr. Raja, what are the effects of cancer? என்ன பதில் தெரியலையா இல்ல கேள்வியே புரியலையா? தமிழ்லயே கேட்கிறேன். புற்றுநோயின் விளைவுகள் என்ன? வயிற்று வலி தாங்க முடியல ராஜா, நீ தான் என்ன காப்பாத்தணும். Loss of appetite, unusual loss of weight, enlargement என்னை காப்பாத்து ராஜா, நீ தான் என்னோட கடவுள். of glands. ராஜா கரெக்ட் ராஜா, சொல்லுங்க. சுவாமி பேசாம இரு. Sit down. ராஜா சொல்லு ராஜா. விளைவுகள் தெரியும், இப்பதான் பார்த்துட்டு வரேன். உலகத்தில் இருக்கிற கேன்சருக்கெல்லாம் விளைவுகள் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ராஜா, you started well. நீ ஆரம்பிச்சது கரெக்ட், சொல்லு. Will you please stop it, மார்கபந்து? இரு மார்க்கை விடு. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க வேண்டிய விஷயத்திலே தோத்துட்டு உட்காந்துக்கிறோம். நாம பதில் தெரியாதவங்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. நான் யாரு? வெறும் டுபாக்கூர். சும்மா கட்டுப்படி வைத்தியம். அது எங்க அம்மா கத்து கொடுத்தது. யாரு வேணா யாருக்கு வேணா செய்யலாம். நான் ராஜாராமன் இல்லைங்க, வெறும் தென்னால் ராமன். ஓப்பனாகவே சொல்லிடுறேங்க. நான் ஒரு ரவுடி, வெறும் வசூல் ராஜா, அவ்வளோதான். சீட்டிங் பண்ணி தான் நான் இந்த காலேஜில் சேர்ந்தேன். அது தப்பு தான், ஒத்துக்கிறேன்.
நான் திடீர்னு இவன் நல்லவன் ஆயிட்டானே, எல்லாருக்கும் எதிரிலையும் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிறானேன்னு நினைக்கலாம். நான் திடீர்னு ஆவலைங்க. சாரி, இந்த கையில தான் சாக்கி செட் பண்ண ஒன்னும் பண்ண முடியல. டாக்டரா கூட நினைக்கல. அவன் என்ன கடவுளா பார்த்துட்டான். நான் அவனை என்ன அழுவ தெரியுமா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். நான் ரவுடியா இருந்தப்போ கூட யாருக்கும் துரோகம் பண்ணது கிடையாது. வசூல் பண்றேன்னு சொன்னா கரெக்டா அந்த டேட்ல வசூல் பண்ணி கொடுத்துருவேன். இது நம்ம கையில ஒண்ணும் இல்லையா, போயிடுச்சு. எப்படியாவது அவனுக்கு கொஞ்சம் நேரம் வாழ வச்சிருந்தேன்னா அவங்க அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. அது முடியாத போயிடுச்சு. அப்புறம் என்ன ரவுடி, என்ன டாக்டர், என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியே அனுப்புறது தான் கரெக்ட். மாமா நீ கில்லாடி. எங்க அப்பாவை மட்டும் இல்லை, என்னையும் எல்லாரும் முன்னாலேயும் அழ வச்சுட்டேன். நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டதாக வச்சு. ஜெயிச்சவங்க கிட்ட தோத்தவங்க கேட்குற ஒரு ரிக்வெஸ்ட், அதை செய்வியா நீ? ஜாக்கீர் அம்மா ரயிலில் வந்து இறங்க போறாங்க. பாடியை கொடுக்கறதுக்கு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணு, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுன்னு அவங்கள போட்டு நோ வச்சிடாதீங்க. பாவம் அந்த அம்மாவை லஞ்சம் கேட்டு தொந்தரவு பண்ணுவானுங்க. அதெல்லாம் இல்லாமல் பாடியை கொடுத்து அனுப்புங்க. அவங்களுக்கு 1000 சடங்கு இருக்கும். இது செஞ்சீங்கன்னா நீங்கள் எனக்கு செஞ்ச உதவி. உங்களுக்கு உதவி நான் என்ன செய்ய போகிறதா இருக்கேன் தெரியுமா? இந்த காலேஜ் விட்டு போயிடுறேன். தனியாக போய் எவ்வளோ வேணா சிரிச்சுக்க, அவ்வளோதான். ரொம்ப நன்றிங்க. கல்யாணம் நடக்காது. என்னடா சொல்ற? அதான் வேணான். பாத்தியானா என்ன சம்பந்தம்? எதுக்கு வாணான்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. யாரு கையிலும் பேசல, மருந்து மாத்திரை சாப்பிடல. 2 நாளாவது மாடியை விட்டேன். A 6-foot-long predator with vicious, glowing. You'll develop that six-pack you've always wanted in the easy. அந்த பொண்ணை புரியலையா? கை நாட்டு கம்யூனிட்டி. இப்ப அந்த பொண்ணு எத்தனை வேதனைப்படும். என்ன அப்படி சாவடிக்கிற? யார் சாவடிக்கிறாங்க? இல்ல யார் சாவடிக்கிறாங்க தெரியாதான் கேக்குறேன். நீங்க என்ன சாவடிக்கிறீங்க? அந்த பொண்ணு என்ன சாவடிக்குது? சோகா சொல்றீங்களா கை நாட்டு கம்யூனிட்டின்னு? நான் ஏன் கை நாட்டு கம்யூனிட்டி? பங்களாதா எல்லாரையும் படிக்க வச்சீங்க, என்ன சர்க்கஸ் கிட்ட போய் பல்ட்டி போடுறான். நீங்க போட்டுக்கிட்டே குரங்கு மாதிரி இன்னி வரலாம். பேசாதீங்க. வர்ற கோபத்துல வாய்ஸ் பார்க்காத ஏதாச்சும் மரியாதை இல்லாத சொல்லிடுவா, அப்புறம் வருத்தப்படுவீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நீ ராஜா, ஒரு குறைச்சலும் இல்ல. நீதான் சொல்லின ராஜா மந்திரி. வெளியே என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நான் ஸ்டண்ட் பார்ட்டியா, ரவுடியா, நகை கடன் மாதிரி இருக்கிறேன். நான் தான் எல்லாத்தையும் மாட்டினேன். வேற என்ன பண்ணுவேன் நானு? அந்த பொண்ணு வேணாச்சு தாத்தா. இப்ப அழு, குத்து. இங்க அந்த பொண்ணு என்ன இங்க குத்திச்சு, நீ இங்க குத்து. சரி விடையா, ஆம்பளைக்கு நாம ஏன் அழுணும்? எனக்கு என்ன குறைச்சல? நீ இருக்கிற, என் லாட்ஜ் இருக்குது. மேற்படி தேதியில் கல்யாணம் நடக்கும் பட்சத்தில் சொத்து பேரணை சேரும். என்னவோ கல்யாணம் லவ் ஃபெயிலியர் தாத்தா. இந்த காலத்து பசங்களுக்கு லவ் ஃபெயிலியர் பிஸ்கட் தாத்தா. சிட்டினே வருவாங்க. டென்ஷன் ஆகாதா? நெஞ்சு வலிதா? யாரு கூப்பிடுறா?
மைதிலிக்கு எப்படி இருக்கு? அவனை கேட்டா அவனுக்கு தான் யாரை பத்தியுமே கவலை இல்லையே. ஆத்துக்காரியை பத்தி என்ன சொல்ல போறான்? கரெக்ட். என்ன ராம், நீங்க இவ்வளவு பெரிய அயோக்கியரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன அயோக்கியன்? உட்காரு. என் வீட்டுக்கார பாருங்க, இது மனுஷன் எவ்வளவு சாதுவா இருக்காரு. இவரோட குணம் கொஞ்சம் கூட ஒட்டலையா உங்களுக்கு? எல்லாத்தையும் கேள்விப்பட்டோன்னு ஒரே அசிங்கமா போச்சு. நீங்க மைதிலிக்கு மட்டும் துரோகம் செய்யல, எங்க எல்லாருக்கும் துரோகம் செய்திருக்கீங்க. உங்களை போய் நல்லவர் நினைச்சோமே. ஐயோ இந்த குருவாயூரப்பா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி சைலண்டா இருக்கார் பார். இன்னும் போதும். ஆமா, இவர் இன்னும் மைதிலி அவுட். என்ன நெஞ்செழுத்து இருந்தா அந்த பொண்ணு மேல அப்படி ஒரு பழிய சுமத்திருப்பேன். நாங்களும் அதெல்லாம் நம்பிண்டு அந்த பொண்ணை பாவம் ஆத்து விட்டே விரட்டி அடிச்சிட்டோம். நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எந்த விதத்துல அவ குறைச்சல்? அவளை விட்டுட்டு இன்னொருத்தையும் பெருமாளே நீக்க சொல்றதுக்கு நான் கேக் கூச்சறது. ஆனா இவங்களுக்கு கூசலியே, இவர் யார் பகிர யோசனையே இல்ல. இல்லன்னா அந்த மாதிரி ஒரு பொம்பளை உங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவீங்களா? அதோட கேள்வி என்ன தெரியுமா? அந்த மைதிலி போய் மேகியோட தங்கச்சின்னு சொன்னது. அவளோட மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்க தயவு செஞ்சு நீங்க மூச்சிலே முடிக்காதீங்க. யூ ஆர் ரைட். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில எங்க குடும்பத்தையே கடிச்சிட்டார். எங்க அப்பாவுக்கு சின்ன வீடு அது இதுன்னு ரொம்ப கேவலப்படுத்திட்டார். இதுக்கு சூடண்டி, இனிமே நாளோட நீங்க சேர்ந்தீங்கன்னா I will immediately divorce you. ஏ நாமே டைவர்ஸ் பண்ணோம். எவ்வளோ ஒருத்து கூட பெங்களூர்ல போய் கூத்தடிக்கிறதுக்கு நம்ம ஹஸ்பண்டுங்களையும் கூட கூட்டி போய் கெடுக்க பார்த்தானே, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை இவங்க தான் டைவர்ஸ் பண்ணணும். கரெக்ட். இனிமே நீங்க எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது. எலெக்ஷன் பூத் ತರ ಮನೆ ಸುತ್ತ ಮುತ್ತ 100 ಅಡಿ ತಲೆ ಹಾಕಬಾರ್ದು. ಇವ್ರು ನಾವೇ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ಇಡಬೇಕು. ನನ್ನನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬೇಡಿ, ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಗಂಡದರನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ. ನಾನು ಕೆಟ್ಟವನೇ. தமிழ் புரியுது. எல்லா பாஷையிலும் கெட்டவன் தான் மாமா. நான் நல்லவனாகிறது ரொம்ப ஈஸி மேடம். நல்லவனாய் காட்டட்டுமா? அது உங்களுக்கு நல்லது. ఏంట్రా మీరు ఊరుకోండి. ఎంత వాగుతున్నారు చూడండి. ఎందుకు వాగడు? వాగటానికి వాగడమే జవాబు. నేను అబద్ధం చెప్పేవాడిని, కానీ నిజం చెప్తే మాత్రం ఏమవుతుందో తెలుసా? தமிழ்ல போய் சொல்லுங்கடா. அவரு பொய்யே சொல்ல மாட்டாரா? ஏன் பொய் சொல்ல மாட்டாரா? எங்க கிட்ட நீங்க போய் சொல்றது பரவாயில்ல. നിങ്ങളുടെ ഭാര്യ മൈഥിലി അലവലാതി മാഗിഡ് അനിയത്തിയാ നിങ്ങൾ പറഞ്ഞില്ലേ? നാനുണ്ടോ നിങ്ങൾക്ക്? എന്തിനാ അങ്ങനെ പറഞ്ഞേ? ഞാൻ അങ്ങനെ പറയുള്ളൂ. ഇല്ലാതെ പിന്നെ ഞാൻ നിങ്ങളുടെ ഭർത്താവിനെ പറ്റി പരാതി പറഞ്ഞില്ലല്ലോ, എന്റെ ഭാര്യയെ പറ്റിയാണ് പറഞ്ഞത്. ഞങ്ങളുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തിന് വലിയ തടസ്സമാണെങ്കിൽ വേണ്ട, വിളിച്ചോണ്ട് പോകും നിങ്ങളുടെ ഭർത്താവിനെ. സന്തോഷമായിട്ട് ജീവിച്ചോളൂ. சந்தோஷம் புரியுது. இன்னொன்னு புரிஞ்சுட்டா? பாக்குறதுக்கு உம குசும மாதிரி இருந்துட்டு எத்தனை பாஷை பேசுறா மாத்தாளா? ஆயிரம் பாஷை பேசலாம், அவனை போய் கூட சொல்லக்கூடாது. இவன் மட்டும் கண்டுபிடி எதை பத்தி கத்தி எங்க கிளம்பி கட்டி இது என்ன பாஷை? நம்மளுது நல்லா இருக்கு. சும்மா இருங்கப்பா ரெண்டு பேரும். ஏன்பா ராமா, இத்தனை நாள் எங்களோட பழகும் போது நோக்கு இவ்வளவு பாஷை தெரியும்னு சொன்னியோ, அப்ப அவாத்துக்காரோட அவ பாஷையில பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு இருந்திருக்கேன். நோக்கு என்ன உரிமை இருக்கு? ரைட் செட். ஒட்டு கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு உரிமை கிடையாதோ அதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது. அவாவா குடும்பக்ஷேமம் அவாவாளுக்கு முக்கியம். அவாவா புருஷன் அவாவா கையில போட்டு அவாவா ஆத்துக்கு போய் சேருங்க. அதான் என்னுடைய அவா. பாத்தல உங்க ஃப்ரெண்ட் என்ன எப்படி நக்கல் அடிக்கிறாருன்னு. அவன் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாங்க, நீ ஃப்ரெண்டுங்கற. அப்பா உன் சங்காத்தமே வேணாடாப்பா. ഡോറാ മര്യാദക്ക് ഞങ്ങളുടെ കുടുംബമായിട്ടുള്ള ബന്ധം അവസാനിപ്പിച്ചു. ഇയാളുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് ഇപ്പഴേ കട്ട് ചെയ്തേക്ക്. മതി നമ്മുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് ഇവിടെ വെച്ച് അവസാനിപ്പിക്കാം. നീ എല്ലാവരും ഫ്രണ്ട് ചൊല്ലിக்கிறதுக்கு എங்களுக்கெல்லாம் வெக்கமா இருக்கு. not only for you but for everyone. మీరు కూడా ఏదైనా చెప్పేసి రండి. ఇన్నాళ్ళు నువ్వు ఎవరని తెలియకుండా చెప్పండి, எல்லாருக்கும் புரியாలి కదా. నీ వన మ్యాగీ కూడా సుత్తలా. ఆనా ఎంగలకల్లా ఎంగ కుటుంబం தான் ఇంపార్టెంట్. నీకు నీ స్నేహానికి ఒక దన్నం చాలరా బాబు, చాలు. ஆமாடா, we are ashamed of your friendship. நானக்கனோ விட்டக்கோ நீ ஸ்நேகனை பேடப்பா. ஆளை விடு சாமி, நாங்க பாய்ச்சிட்டு போறோம். கரெக்ட். என்னடா கரெக்ட்? வந்த உடனே மைத்திலி சுகமான நலம் விசாரிச்ச? அது அப்போ நீ இவ்வளவு பெரிய துரோகிங்கிறது எங்களுக்கு தெரியாத இருந்தது. எங்க பொண்டாட்டிக்கு தான் எங்க கண்ணை திறந்து விட்டது. அப்படி திறந்து விட்டதுனால தான் நீங்க இப்படி தெரியுறீங்க. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யறதே என் வேலையா போச்சுடா. ஒத்துருட்டான் பாத்தியாடா, அவன் யாரையோ ஒத்துருட்டான். அப்புறம் அவரோட என்ன பேச்சு? அவன் பாஷையில திட்டியா சொல்லியோ, நான் என் பாஷையில திட்டிட்டு வந்துடுறேன். ராமா நன்றா, ரொம்ப நன்றா. வாங்கோ எல்லாரும் வாங்கோ. என்ன நீ என்ன திட்ட போறியா? ஏகி டிசி அவளுக்கு பட்டா எஞ்சின் வச்சு வராக வருது. பழஞ்சேலே வேற எஞ்சின்